ஸ்ரீ குருபியோ நமஹ. பிராயஷ்சித்தம் செய்வதால் நாம் செஞ்ச பாப கர்மாலாம் போயிடுமா அப்படின்னு கேட்டிருக்கா. நல்ல கேள்வி. முதல்ல பாபம் எது, புண்ணியம் எது, பாவ கர்மங்கள் எதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதிலே ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்குறா, ஓ இது செஞ்சால் பாவமா, எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்குறா. அதனால் வேதங்கள் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை செஞ்சால் அது தர்மம். வேதம் என்ன சொல்கிறது? சந்தியாவந்தனம் செய்யணும், பலருக்கு உபகாரம் செய்யணும். வேதம் சொல்கிறது பெற்றோர்களை பார்த்துக்க வேண்டிய கர்த்தவியம் பிள்ளைகளுடையது. இதெல்லாம் நம்ம செஞ்சால் அது தர்மம். அந்த தர்மத்தோட பலன்தான் புண்ணியம். வேதம் சொன்னதை நாம் செய்யாமல் இருந்தாலும் பாவங்கள் வரும். வேதம் சொன்ன இதெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டுட்டா என் பாடு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. செய்யாமல் இருந்தாலும் பாவம். வேதம் சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிஷேதம் பண்ணியிருக்கு. வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பலரை ஹிம்சிக்கக்கூடாது என்கின்றது வேதம். வேதம் வேண்டாம் செய்யாதேன்னு சொன்னதை நம்ம செஞ்சாலும் பாவம். வேதம் செய்யணும், இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொன்னதை நம்ம பண்ணாமல் இருந்தாலும் பாவம். இந்த பாவங்கள் நாம் செய்கிறோம். இந்த பாவ கர்மங்களுக்கு 2 விதமாக சிக்ஷையை அனுபவிக்கிறோம். என்னது அது சிக்ஷை? அந்த பகவான் தான் சிக்ஷையை கொடுக்கறது நாம் செஞ்ச பாவ கர்மங்களுக்கு. ஒன்று, நம்ம சம்சாரத்தில் அனுபவிக்கிற சிக்ஷை. எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ துக்கம். 1 2 எவ்வளோன்னு சொல்கிறது இந்த சம்சாரத்தில் துக்கத்தை. ஏதோ ஒரு நோய் வர்றது துக்கம், ரொம்ப நெருங்கினவா யாரோ போயிடுறா துக்கம், நல்ல ஸ்தானத்தில் இருக்கோம் அந்த ஸ்தானத்துலேருந்து கீழே இறங்க வேண்டியதாக எடுத்து துக்கம். இப்படி சம்சாரத்தில் அனுபவிக்கிறோம். இது இல்லாமல் நரகத்துலேயும் நாம் சிக்ஷையை, துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். கருட புராணம் விஸ்தாரமாக எந்தெந்த பாவங்களுக்கு என்னென்ன நரக்கம்னு சொல்லியிருக்கு. பிராயஷ்சித்தம் செய்வதால் இந்த சிக்ஷை குறையுமா, போயிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா. நல்ல கேள்வி. ஏன்னா முதல்ல பிராயஷ்சித்தம் என்னன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். பிராயஷ்சித்தங்கிறது வெறும் ஒரு கங்கா ஸ்நானமோ ஒரு ஹோமமோ இல்லை. நான் 3 தடவை கங்காவில் மூழ்கி எழுந்தேன், என் பாப்பங்கள் எல்லாம் பொசுங்கிடுத்து அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பிராயஷ்சித்தங்கிறது என்ன? நாம் செஞ்சது ஒரு தவறு, அது பாவம் என்று நாம் அறிந்து அந்த தவறு செஞ்சதுக்காக வருந்தி இன்னொரு தடவை செய்ய மாட்டேன் என்று திருடமாக சங்கல்பம் செய்து செய்யாமல் இருந்து அதோடு சேர்ந்த சாஸ்திரம் என்ன பிராயஷ்சித்தம்னு சொல்லியிருக்கோ அதை செஞ்சால் அதுதான் பிராயஷ்சித்தம். சாஸ்திரம் கங்கா ஸ்நானம் பிராயஷ்சித்தம்னு சொல்லியிருக்குன்னா அந்த பாப கர்மாவை இன்னொரு தடவை நான் செய்ய மாட்டேன்னு திருடமாக சங்கல்பம் செய்து செஞ்சிட்டேனேன்னு வருந்தி இன்னொரு தடவை செய்ய மாட்டேன்னு வேண்டிண்டு நாம் அப்போது கங்கா ஸ்நானம் செஞ்சு இன்னொரு தடவை செய்யாமல் இருந்தோன்னா அது பிராயஷ்சித்தம். இப்படி பிராயஷ்சித்தம் செஞ்சுண்டா சிக்ஷை போயிடுமா அப்படின்னா இல்லை. நாம் செஞ்ச கர்மாவுக்கு நாம் அனுபவிக்க தான் செய்யணும். என்ன ஆனாலும் அனுபவிக்கணும். ஆனால் அதோட எஃபெக்ட் குறையும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஏதோ ஒரு கர்மா செஞ்சுருக்கேன், அந்த கர்மா செஞ்சதுக்காக நான் மேலேருந்து கீழே விழ வேண்டியதாக இருக்குது. நான் விழத்தான் விழுவேன். ஆனால் விழுந்தாலும் மேலேருந்து கீழே விழுந்தா ஆனால் பெருசாக அடிப்படலை, ஏதோ ஒரு சின்னதாக கீறி இருக்கு அவ்வளோதான், பெருசாக அடிப்படலைன்னு சொல்கிறோம் இல்லையா? இது ஏன்னா நாம் செஞ்ச பிராயஷ்சித்தம் புண்ணிய கர்மாவை சேகரித்து வச்சுருக்கோம். அதனால் நாம் அந்த பாவத்தை செய்யாமல் மறுபடியும் செய்யாமல் அந்த பாவத்திற்கு தகுந்த பிராயஷ்சித்தம், அது ஒரு நாமஸ்மரணையோ பாகவத ஸ்ரவணமோ இப்படி எல்லாம் செஞ்சுருக்கோம். ஆகையால் மேலிருந்து கீழே விழுந்தாலும் பெருசாக ஒரு ஃப்ராக்சர்லாம் ஆகாமல் சின்னதாக ஏதோ ஒரு அடியில் முடிஞ்சிடுது. நாம் அந்த பிராயஷ்சித்தத்தை செய்யலை, மறுபடியும் அந்த பாப கர்மாவை செஞ்சுட்டே இருந்தோன்னா நடந்துட்டுருக்கும் போது கால் இப்படியே ஸ்லிப் ஆகும், பார்த்தா ஸ்வாலன் லெக்ஸுன்னு சொல்லுவா, ஃப்ராக்சர் ஆகிடும், கட்டு போட்டு உட்கார வேண்டியதாக இருக்கும். இதுதான் பிராயஷ்சித்தத்தோட ரிசல்ட். பிராயஷ்சித்தம் பண்ணின்றதால சம்பூர்ணமாக அந்த பாப கர்மா போயிடும், நாம் எந்த சிக்ஷையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்காதுன்னு இல்லை. ஆனால் அதோட எஃபெக்ட் குறையும் என்கின்றது சாஸ்திரம். அதனால் பிராயஷ்சித்தங்களை கண்டிப்பாக செய்யணும். நான் சொன்ன மாதிரி பிராயஷ்சித்தம் செய்யறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு முறை இருக்குது. இன்னொரு தடவை அந்த பாப கர்மாவை செய்யக்கூடாது, செஞ்சிட்டோமேன்னு மனதளவில் நிறைய வருத்தப்படணும். சாஸ்திரம் நிறைய பாவங்களுக்கு நிறைய பிராயஷ்சித்தத்தை சொல்லியிருக்கு. இதை செஞ்சால் இது செய்யணும், இப்படி பண்ணால் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு தடவை அதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.